நான் என் பேரு சிவா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேனோ அதே அளவுக்கு என் பேத்தி மீனா மேலேயும் நான் பாசம் வச்சிருக்கேயா. அவளுக்கு உண்மை தெரியணும். அதே சமயம் அவ உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. அவளுக்காக என் உயிரை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தாயா. ஒரு பொண்ணுக்காக தியாகம் பண்ண இத்தனை பேர் ரெடியா இருக்கும். கடவுள் தான் கருணை காட்டாம இருக்காரு. பி பாசிட்டிவ். சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். உடம்ப பார்த்துக்கோங்க. மேடம், ராயல் குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து ஆர்டர் லிஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்டரா 30 லட்சம் ரூபாய்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. குட் அண்ட் தேங்க் காட். இது முட்டாள்தனத்துல நான் அந்த ஆர்டர் மிஸ் பண்ண பார்த்தேன். பட் சிவராமன், நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். தேங்க் யூ so much. மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப பார்த்து பத்திரமா பேக் பண்ண சொல்லுங்க. ஓகே? எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் மேடம். You have to follow it. ஓகே மேடம். யா வாங்க மாரசாமி. வணக்கம் மேடம். என்ன ஏதோ நல்ல விசேஷம் போல தாம்பல தட்டோட வந்திருக்கீங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஓ இஸ் இட் குட். இந்தாங்க மேடம். நல்ல விஷயம் தானே. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துறணும். டெஃபினட்டா வரேன். அப்புறம் மாரசாமி, உங்களுக்கு பணம் ஏதாவது வேணும்னா உங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். நான் அக்கவுண்டன்ட் கிட்ட சொல்லிடுறேன். Thank you மேடம். வரேன் மேடம். வாங்க. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன் சார். மேடம், பாவம் மேடம் இந்த மாடசாமி. ஏன் என்னாச்சு? மாடசாமியோட பொண்ணுக்கு இது 2வது கல்யாணம் மேடம். முதல் புருஷன் அல்ப ஆயுசுல போயிட்டான். ஏதோ சொந்தத்துல பார்த்து 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறார் மேடம். அந்த பொண்ணுக்கு 2வது கல்யாணத்துல விருப்பமா? எத்தனை காலம் தான் மேடம் நடந்ததே நினைச்சிட்டு இருக்க முடியும்? மனுஷ வாழ்க்கையில இறந்த காலம் மட்டுமே இருந்தா பரவாயில்ல, எதிர்காலம்னு ஒண்ணு இருக்க, அதுக்காகவாது வாழ்ந்தாக வேண்டி இருக்க. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஓகே மேடம், நான் வரேன் மேடம். ஏண்டா கண்ணாயிரம், என்னதா? ஆனாவுக்கும் ஆவண்ணாவுக்கும் இடையில 5 கல்லு தூரம்னு சொல்றவன் நீ என்னடா பேப்பர்ல பாத்துக்கிட்டு இருக்க? பேப்பர் இல்லாதா, இது மேப்பு. என்னப்பு? மேப்பு அதாவது சென்னையோட வரைபடம். இந்த ஊர்ல எங்க சுத்தி பார்த்தாலும் பெரிய பெரிய பில்டிங்கா ஒரே மாதிரியா இருக்கு. எந்த ஏரியா எங்க இருக்குன்னு புரியல. அதான் இந்த மேப்ல பார்த்து கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுல ஆமா, நீ கண்டுபிடிக்க போற. ஆமாத்தா. இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ ஊரை பத்தி தெரிஞ்சுக்க போறியா? என்ன சொல்றீங்க பெரியாத்தா? நம்ம மீனா மாடியில துணிய காய வச்சுட்டு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா இருக்கா. என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்ல பாட்டின்னு சொல்றாடா. என்ன மாடியில பெருசா நடந்திருக்க போகுது? மாடியில என்ன நடந்திருக்க போகுது? அவ மனசுக்குள்ளதான் என்னவோ நடந்திருக்கு. எனக்கும் வயசாயிடுச்சா, என்ன ஏதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பாவம் தங்கமணியும் மாப்பிளையும் இவளை வச்சுக்கிட்டு எப்படிதான் சமாளிச்சாங்களோ தெரியல. பாட்டி. வாங்க தம்பி, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன், கல்லாட்டம் இருக்கேன்.
மீனா இல்லையா பாட்டி? உள்ள இருக்கா. மீனா, மீனா, என்ன பாட்டி? வா, இங்க யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. வாங்கண்ணா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சல்? வீட்ல அம்மா அப்பா சுபத்ரா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆமாண்ணே, இன்னைக்கு என்ன மஃப்டில வந்திருக்கீங்க? ஆமா, நீங்க பூஞ்சோலைக்கு போயிருந்தீங்களாமே? அதானே பார்த்தேன். என்னடா ஐயா கலர் ட்ரெஸ்ல வந்திருக்காருன்னு. என்ன ஏசி சார், மனசுக்குள்ள கலர் கலரா பட்டாம்பூச்சி பறக்குதா? சரி, ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, இது வந்துடுறேன். இந்தாங்கண்ணே, மஞ்சு உங்களுக்காக அவ கையாலே பண்ண எம்ப்ராய்டரி. அவ மறக்காம உங்ககிட்ட கொடுக்க சொன்னா நானும் கொடுத்துட்டேன். இன்னொரு விஷயம், மஞ்சுவை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னை கூட்டிட்டு வந்துருங்க. அப்பதான் அவளுக்கு பூஞ்சோலையில இருந்து விடுதலை கிடைக்கும். அவளுக்கு விடுதலை கிடைச்சிரும், ஆனா நான் ஆயுள் கைதி ஆயிடுவேன். அதான் பிரச்சனை. ஹலோ மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். ஹலோ சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். எப்போ வந்தீங்க? இப்பதான் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சிவா, இது இன்னும் எத்தனை நாளைக்கு கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும்? வெறும் ட்ரீட்மெண்ட்னா பரவாயில்ல, கூடவே ஹஸ்பண்டா நடிக்க வேண்டியதா இருக்கா. சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு. ரொம்ப சிரமப்படுறீங்களோ? ஒவ்வொரு நாள் மீனாவுக்கு சிவ மேல இருக்கிற அன்பு அதிகமாயிட்டே தான் வருது. அவங்களுக்கு அந்த அன்பு குறையணும். அப்பதான் அவங்களுக்கு நம்ம உண்மையை புரிய வைக்க முடியும். அளவு குறையலன்னு நம்ம அவசரப்படவும் முடியாது, வருத்தப்படவும் முடியாது. சில பெண்கள் இப்படிதான் புருஷனை அளவுக்கு அதிகமா நேசிப்பாங்க. அவ்வளோ பொசசிவ்னஸ். அந்த பொசசிவ்னஸ்ல இருந்து மீனாவை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வரணும். சிவா, உங்க பெருந்தன்மையும் நல்ல குணத்தையும் எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. ரொம்ப நல்ல பொண்ணு மீனா, எப்படியாச்சும் குணப்படுத்துறீங்க. டெஃபினட்டா. அதுக்காக தானே இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம். மீனா வரா. இந்தாங்கண்ணே. மீனா, நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் மாமா. என்னாச்சு மீனா? அது ராதா நான் போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓ, குடும்ப சண்டைய நான் வேற என்னமோன்னு பயந்துட்டேன். ஓகே சிவா, நான் கிளம்புறேன். வரேன் பாட்டி. காஃபி நல்லா இருந்துச்சு. வரேன் மீனா. ஏன்னு இருந்த ஒரு தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. இந்த ஒரு தங்கச்சியாவது வீட்டுக்கு கூப்பிடலாம்ல? அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டாதான் வரணுமா? அது உன் வீடுமா, நீ எப்ப வேணாலும் வரலாம். சிவா, ஒரு நாள் மீனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பா. என்ன மீனா, கூப்பிட்டாச்சு, கண்டிப்பா வந்துருங்க. சரிங்க. வர சிவா. ஓகே சார். வர மீனா. மீனா, என்ன?
மீனா என்னம்மா கோவம்? காலையில் துணி காய வைக்கிறப்போ இது உங்க ஷர்ட் பாக்கெட்ல இருந்தது. எனக்கு பயமா இருக்கு மாமா. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து கதவு திறக்கிறப்போ ஒரு ஆள் வந்து உங்களை டாக்டர் சிவான்னு கூப்பிட்டாரு. இப்போ உங்க ஷர்ட் பாக்கெட்ல டாக்டர் சிவான் விசிட்டிங் கார்டு இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மாமா. என்ன மீனா நீ வர வர உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட் பார்வதி வீட்டுக்கு ஆட்டோல போறப்போ நீதானே இந்த விசிட்டிங் கார்டு என்கிட்ட கொடுத்த. இப்போ நீயே எப்படி வந்ததுன்னு கேக்குற? சாரி மாமா. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மாமா. என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. அவசரப்பட்டு தப்பா பேசிட்டேன். இப்போ உண்மை தெரிஞ்சது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. ப்ளீஸ் மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. எல்லாத்துக்கும் காரணம் பயம்தான் மாமா. என்னால இனிமே எந்த ஏமாற்றத்தையும் தாங்கிக்க முடியாது. அதுவும் நான் ரொம்ப நம்புறேன் நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது மாமா. நான் உங்களை ரொம்ப நம்புறேன் மாமா. மரணம்னு ஒண்ணு வந்தா கூட உங்களுக்கு முன்னாடியே நான் செத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி நீங்க சாகிறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல மாமா. வெயிட் என்னாச்சு உனக்கு மீனா? சாவை பத்தியே அதிகமா பேசுற. யார்தான் இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் உயிரோட இருக்க போறா? எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகுதானே போறோம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையும் காதல் வச்சிருக்கிறதுனால கடவுள் நம்ம 2 பேருக்கு மட்டும் சாகவரமா கொடுத்துட்டு போறாரு. விதி முடிஞ்சா போய் சேர வேண்டியதுதான். யாருக்கு முன்னாடி எழுதிருக்கோ அவன் முந்திக்க வேண்டியதுதான். இது பர்மினா, இழந்தவங்களை தெய்வமா நினைச்சு வாழ வேண்டியதுதான். இது பர்மினா, பிறப்பும் இறப்பும் ரெண்டுமே நம்ம கையில இல்ல. நம்ம கையில இல்லாத ஒண்ணுக்காக நம்ம தினமும் கவலைப்படுறது தப்பு. பிராக்டிக்கல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு தினசரி வாழ்க்கைய ஓட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்பதான் வாழ்ற இந்த காலத்தையாவது சந்தோஷமா நாம வாழ முடியும். சாரி மாமா, நான் இனிமே இந்த டாபிக் எடுக்க மாட்டேன். என்ன செய்ய போறீங்க சிவா? ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமா திவாகர். ஷாக் ட்ரீட்மெண்ட்னா எப்படி? நான் சாக போறேன்.
இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். பி பாசிட்டிவ். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே